அகர முதலானே போற்றி, ஆதி பகவனே போற்றி, அறவாழி அந்தணனே போற்றி, தென்குமரியாம் திருவை நாற்குறிச்சி ஈண்டெடுத்த எங்கள் தவமுனி திருவள்ளுவனே போற்றி போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கண்டத்தில் நஞ்சினை சுமந்த எங்கள் கரை கண்ட ஈஸ்வருடைய ஆலயத்திலே மகா சிவராத்திரி நிகழ்ச்சியானது சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நல்ல வேளையிலே சிவபெருமானிடம் சரணாகதி என்கின்ற தலைப்பிலே அடியே எனக்கு தெரிந்த சில கருத்துக்களை உங்கள் முன் பேசலாம் என ஆசைப்படுகின்றேன். இந்த சிவபெருமானோடு சரணாகதி என்ற தலைப்பினை கேட்பதற்கும் காண்பதற்கும் வருகை தந்துள்ள அனைத்து பக்த கோடிகளுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். இந்த தலைப்பினை இங்கு பேசுவதற்கு இறையருளும் திருவருளும் கூடி நம்முடைய ஆலயத்தினுடைய பக்தர்கள் அனைவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை துவங்குகிறேன். சிவபெருமானோடு சரணாகதி என்பது இன்றைய தலைப்பு. இந்த தலைப்பிலே இரண்டு வார்த்தைகள் இருக்கின்றது. ஒன்று சிவபெருமான், மற்றொன்று சரணாகதி. சிவபெருமான் என்பதனை பரம்பொருள் என்றோ இறைவன் என்றோ சிவபெருமான் என்றோ எடுத்துக்கொண்டால் இந்த சரணாகதி என்கின்ற ஒரு தத்துவ கோட்பாடை நாம் நன்கு உணர்ந்து கொண்டால் மட்டும்தான் இந்த இறைவனோடு சரணாகதி ஒரு மனித வாழ்க்கைக்கு தேவையா இல்லையா என்பது நமக்கு நன்கு புரியும். ஆதலால் முதலாக சரணாகதி என்ற வார்த்தையினுடைய குறிக்கோளை நாம் சிந்தித்துக் கொண்டு அதன் பின்பு இந்த சிவபெருமானிடத்திலே சரணாகதி நமக்கு தேவையா இல்லையா என்ற கோட்பாடு நமக்கு நன்கே புரியும். ஹிந்து மத கோட்பாடுகளை எல்லாம் நாம் பார்க்கின்ற பொழுது இறைவன் என்று சொல்லக்கூடியவன் பரம்பொருள். அந்த பரம்பொருள் பரமாத்மாவாக இருக்கின்றார். இந்த உலகத்திலே இருக்கின்ற ஜீவராசிகள் அனைத்துமே ஜீவாத்மாக்கள். நம்முடைய இந்து மத கோட்பாடை பொறுத்தவரையில் இந்த ஜீவாத்மாக்கள் அனைத்துமே பரம்பொருள் என்று சொல்லக்கூடிய பரமாத்மாவை சென்றடைய வேண்டும். இதுதான் இந்த ஒவ்வொரு உயிர்களுடைய பிறவியினுடைய நோக்கம். ஆனால் இந்த ஜீவாத்மாக்கள் இறைவனை அடையாமல் இந்த உலகத்திலே இருக்கின்ற உலக விஷயங்கள் மீது உழன்று கொண்டு பிறப்பு இறப்பு என்கின்ற ஒரு துன்பத்திலே அகப்பட்டு கொண்டிருக்கின்றது. உதாரணமாக ஒரு தாய் பசு ஒன்று இருக்கிறது. அதன் அருகாமையிலே ஒரு கன்று குட்டி ஒன்று இருக்கின்றது. இந்த கன்று குட்டியானது பல்வேறுபட்ட கட்டுகளினால் இங்கு கெட்டப்பட்டிருக்கின்றது. கெட்டப்பட்டிருக்கின்ற கன்று குட்டியானது அந்த தாய் பசுவினை
அடைய முடியவில்லை. காரணம், எப்போது இந்த கட்டுகள் அனைத்தும் அவிழ்க்கப்படுகின்றதோ அப்போதுதான் அந்த கன்றானது அந்த தாய் பசுவினை சென்றடையும். அதே போன்றுதான் ஒரு மனிதனானவன் இந்திரியம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்று சொல்லக்கூடிய பல்வேறு கட்டுகளினால் இங்கு அகப்பட்டிருக்கின்ற காரணத்தினாலே இந்த ஜீவனானது இறைவன் என்று சொல்லக்கூடிய பரம்பொருளை இந்த ஜீவனால் அடைய முடியவில்லை. இந்த கட்டுகள் அனைத்தையும் அவிழ்க்கப்பட வேண்டும் என்று சொன்னால், அந்த கட்டுகளை அவிழ்ப்பதற்கு தகுதியாக ஒருவன் இருக்கிறான் என்று சொன்னால், அந்த தகுதியாக இருக்கின்ற ஒரு நபரை என்றைய தினம் சரணடைகின்றானோ, அப்படி சரணடைகின்ற பொழுது அவனால் கட்டப்பட்டிருக்கின்ற கட்டுகள் அனைத்தும் அவிழ்க்கப்பட்டு அந்த கன்று குட்டியானது தாய் பசுவினை சென்று அடைவது போல இந்த உலகத்திலே இருக்கின்ற அனைத்து ஜீவராசிகளும் பரம்பொருள் என்று சொல்லக்கூடிய அந்த சிவபெருமானை அடையலாம். சைவ சித்தாந்தத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது, இறைவனுக்கு ஐந்தொழில்கள் இருக்கின்றன. படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். இவற்றிலே இந்த மனிதனிடத்திலே சில விஷயங்களை இறைவனானவன் மறைபொருளாக வைத்திருக்கின்ற காரணத்தினால் இந்த உயிரானது இந்த சம்சாரம் என்று சொல்லக்கூடிய உலகத்திலே கடந்து உழன்று கொண்டிருக்கின்றது. இதனால் நாம் இந்த உலகத்திலே ஒரு மனிதன் என்கின்ற கோட்பாடு எப்படி இருக்கிறது என்பதனை பார்ப்போம். மனிதன் என்பது ஒரு ஜீவன், ஒரு ஜீவாத்மா. இந்த ஜீவாத்மாவானது தனு, கரண, புவனம், போகம் என்று சொல்லக்கூடிய 4 விஷயங்களை தன்னுள் தாங்கி இருக்கின்றது. தனு என்பது ஒரு தாயுடைய கர்ப்பத்திலே இருந்து தோன்றுகின்ற குழந்தைக்கு கிடைக்கின்ற ஒரு உடல். கரணம் என்று சொல்லக்கூடியது அந்த தாயுடைய கர்ப்பத்திலே இருந்து தோன்றிய குழந்தைக்கு இருக்கின்ற கர்ம இயந்திரியங்கள், ஞான இயந்திரியங்கள். தனு, கரண, புவனம் என்று சொன்னால் ஒரு ஆன்மாவானது இந்த உலகத்திலே செய்த பாவ புண்ணியத்தின் விளைவாக இந்த பெற்றோருக்கு இந்த சூழலிலே இந்த குழந்தையானது பிறக்க வேண்டும் என்று இறைவன் திட்டமிட்டிருப்பது புவனம். போகம் என்று சொல்லக்கூடியது அந்த உயிரானது இப்படி ஒரு சூழலிலே பிறந்து இன்பத்தையும் துன்பத்தையும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த உயிரானது இன்பத்தையும் துன்பத்தையும் பார்த்து கொண்டு இதுதான் உலகம் என்று அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற உயிரானது இறைவன் என்கின்ற ஒரு பொருளை சரணடையாத வரை அது துன்பத்திலே உழந்து கொண்டிருக்கும். இதனை நாம் எடுத்துக்காட்டாக கூறுவோம் என்று சொன்னால், இந்த உலகத்திலே 2 விதமான மனிதர்கள் இருக்கிறார்கள். ஒரு வகையான மனிதர் ஒரு தாயின் தந்தையினுடைய பணத்திற்கு ஏற்றவாறு நல்ல ஒரு கல்வியை கற்று அந்த கல்வியின் மூலமாக நல்ல ஒரு தொழிலை கற்று அந்த தொழிலுக்கு ஏற்ற நல்ல ஒரு ஊதியமும் பெற்று ஒரு மங்கையை மனைமுடித்துக் கொண்டு நல்ல குழந்தைகளையும் பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு மனிதன். இப்படி இந்த வாழ்க்கையிலே அனைத்திலுமே சக்சஸ் ஆன ஒரு மனிதன், அந்த மனிதனிடத்திலே சென்று நாம் கேட்போம் என்று சொன்னால்,
உன்னுடைய வாழ்க்கையின் வெற்றிக்கு காரணம் என்ன என்று கேட்டால் சில மனிதர்கள் கூறுவார்கள், இந்த முயற்சிகள் அனைத்திற்கும் காரணம் நான் தான். என்னுடைய சொந்த முயற்சி, என்னுடைய உழைப்பு, நானும் என்னுடைய குடும்பமும் இன்பமாக வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு காரணம் என்னவென்றால் என்னுடைய உயர்ப்பு, என்னுடைய முயற்சி. அதே போன்று நான் ஒரு துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் அந்த துன்பத்திற்கு காரணம் என்னை சுற்றியிருக்கின்றவர். இப்படி என்று ஒரு மனிதன் கூற ஆரம்பிக்கிறானோ அவன் ஆன்மீகம் என்கின்ற வாழ்க்கைக்கு தகுதியற்றவனாக இருக்கிறான் என்று நம்முடைய முன்னோர்கள் கூறுகின்றார்கள். எல்லா முயற்சிக்கும் காரணம் நான் தான், என்னால் தான் இது நடந்தது, என்னால் தான் இது நடத்தப்பட்டது என்று ஒரு மனிதன் கூறுகிறானோ அவன் ஆன்மீகம் என்ற வாழ்க்கைக்கே தகுதியற்றவன். அப்படி என்றால் நம்மில் எழுகின்ற கேள்வி, இப்படிப்பட்ட மனிதர்கள் ஆலயத்திற்கு வருகிறார்களே, இறைவனை தரிசிக்கிறார்களே, இவர்கள் ஆன்மீகம் என்பதற்கு தகுதியற்றவர் என்று எப்படி கூற முடியும் என்று நினைக்கலாம். அவர்கள் ஆலயத்திற்கு வருவார்கள், பூஜைகள் செய்வார்கள், களப்பணிகள் செய்வார்கள், எல்லாம் செய்வார்கள். ஆனால் அதில் இருக்கின்ற நோக்கம் என்று சொன்னால் இறைவனை அடைய வேண்டும் என்றோ இறைவன் மீது ஒரு பற்று கொண்டோ அல்ல, தன்னை ஒரு சிறந்த பக்தன் என்று பலரும் சொல்ல வேண்டும், தன்னை புகழ வேண்டும் என்கின்ற எண்ணமுடைய மனிதர்கள் தான் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட மனிதர்கள் இந்த சமுதாயத்திலே ஆன்மீகம் என்ற வாழ்க்கைக்கு தகுதியற்றவர்கள். அவர்கள் கண்கள் இருந்தும் குருடர்களாகவே இருக்கிறார்கள் என்று நம்முடைய முன்னோர்கள் கூறுகின்றார்கள். ஆனால் இதிலே சில மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு வெற்றிக்கு காரணம் என்ன என்று கேட்டால் எல்லாம் இறைவனுடைய கருணையும் என்னுடைய முன்னோர்கள் செய்த நல்வினையும் நான் பூர்வ ஜென்மத்திலே செய்த புண்ணியம் தான் என்னுடைய வாழ்க்கைக்கு வெற்றிக்கு காரணம் என்று ஒரு மனிதன் சிந்திக்க ஆரம்பிக்கின்றானோ அன்றைய தினம் இவன் ஆன்மீகம் என்கின்ற பயணத்திற்கு தன்னை தகுதிப்படுத்திக் கொண்டவன். இது வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனிதன். இதே போன்று இன்னும் ஒரு விதமான மனிதர்களை பார்ப்போம். படிப்பதற்கு அவனுக்கு கல்வி கிடைக்கவில்லை, கல்வி கிடைத்தாலும் அந்த கல்விக்கு ஏற்ற வேலை கிடைக்கவில்லை, வேலை கிடைத்தாலும் அந்த வேலைக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கவில்லை, நல்ல மனைவி கிடைக்கவில்லை, நல்ல குழந்தை கிடைக்கவில்லை. இப்படி இருக்கின்ற மனிதன் கூட சில மனிதர்கள் எண்ணுகிறார்கள், நான் திட்டம் போட்டு வகுத்து இன்பமாக வாழ வேண்டும் என ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கின்றேன். இப்படி திட்டம் போட்டு இன்பமாக வாழ வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டாலும் ஒட்டுண்ணி போல துன்பமானது என்னுடன் சேர்ந்தே வந்து கொண்டிருக்கிறது இறைவா. ஆதலால் துன்பம் என்கின்ற அந்த இருளில் இருந்து விலக்க வேண்டும், இன்பம் என்கின்ற ஒரு பொருளை பிடிக்க வேண்டும், அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு மனிதன் நினைக்க ஆரம்பிக்கின்றானோ அந்த மனிதர்கள் ஆன்மீக வாழ்க்கை என்ற ஒரு வாழ்க்கைக்கு தன்னை தகுதிப்படுத்திக் கொண்டவர்கள் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லுகின்றார்கள். காரணம், மனித ஆன்மாவானது மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், மாயை என்று சொல்லக்கூடிய பல இருள்களிலே மூழ்கி கிடக்கின்றது. நாம் முதலிலே ஒரு மனிதனானவன் இப்ப
இப்பேற்பட்ட மாயைக்குள் நான் சிக்கி இருக்கிறேன் என்கின்ற ஒரு உணர்வை முதலில் அவன் உணர்ந்திருக்க வேண்டும். இதற்கு எடுத்துக்காட்டாக ஒரு சிறு கதை ஒன்றை கூறுவோம். நம்முடைய ஆலயத்திலே தெப்பக்குளம் இருக்கின்றது. அந்த தெப்பக்குளத்திலே 100 மீன்கள் விளையாடி கொண்டிருப்பதாக நாம் நினைத்துக் கொள்ளுவோம். அந்த தெப்பக்குளத்தின் கரையிலே ஒரு சிறுவனானவன் அந்த குளத்திலே விளையாடி கொண்டு பக்த கோடிகளுக்கு ஒரு கனிவான வேண்டுகோள். வண்டி எண் 3444 என்கின்ற ஒரு வண்டி இடையூறாக இருக்கின்ற காரணத்தினால் அந்த வண்டியினுடைய உரிமையாளர் அந்த வாகனத்தை எடுத்து மாற்றும்படி உங்களை அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். 3444 என்கின்ற வாகனம் இடையூறாக இருக்கின்ற காரணத்தினால் அதற்கான பக்த கோடிகள் சென்று அந்த வாகனத்தை எடுத்து மாற்றும்படி உங்களை அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய ஆலயத்திலே இருக்கின்ற தெப்பக்குளத்தில் 100 மீன்கள் இருப்பதாக கற்பனை செய்து கொள்ளுவோம். அந்த மீன்கள் 100 மீன்களும் விளையாடி கொண்டிருக்கின்றன. அந்த கரையிலே ஒரு சிறுவன் அமர்ந்து கொண்டிருக்கிறான். அந்த குளத்திலே ஒரு வலையானது விரிக்கப்பட்டிருக்கிறது என எடுத்துக் கொள்ளுவோம். விளையாடி கொண்டிருக்கின்ற சில மீன்கள் அறியாமை என்கின்ற ஒரு எண்ணத்தின் காரணமாக அந்த வலையின் உள்ளே சென்று சிக்கிக் கொள்ளுகின்றன. சில மீன்கள் அந்த வலையினுள்ளே சில உணவுகள் இருக்கிறது என்கின்ற ஆசையின் காரணமாக உள்ளே சென்று சிக்கிக் கொள்ளுகின்றன. சில மீன்கள் வலையின் உள்ளே தன்னுடைய உறவுகள் அகப்பட்டு விட்டதே என உள்ளே சென்று சிக்கிக் கொள்ளுகின்றன. இதனை போன்றுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையும் துன்பம் என்கின்ற ஒரு பெருங்கடலுக்குள்ளே அறியாமை என்கின்ற ஒரு எண்ணத்தாலும் ஆசை என்கின்ற ஒரு எண்ணத்தாலும் அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் என்கின்ற அன்பு என்கின்ற ஒரு எண்ணத்தாலும் இந்த உயிரானது மாயை என்கின்ற ஒரு உலகத்துக்குள்ளே சென்று சிக்கி விடுகின்றது. சிக்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு உயிர் முதலாவதாக நாம் இங்கே சிக்கி இருக்கிறோம் என்ற தன்மையினை அது உணர வேண்டும். சிக்கிக் கொண்டிருக்கின்ற அந்த உயிர் இந்த இடத்திலிருந்து நான் எப்படியாவது தப்பிக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் இருக்க வேண்டும். இதே போன்றுதான் ஒரு மனித ஆன்மாவானது மாயை என்று சொல்லக்கூடிய பல விஷயங்களுக்கு உள்ளாக கட்டுண்டு இருக்கின்றது. அது நான் கட்டுண்டிருக்கிறேன் என்ற அறியாமையில் இருந்தார்கள் என்று சொன்னால் அவர்களை இறைவன் நினைத்தாலும் காப்பாற்ற முடியாது. இந்த உயிருடைய எண்ணம் நாம் சிக்கிக் கொண்டிருக்கின்றோம், இதனை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் இருக்க வேண்டும். இந்த தெப்பக்குளத்திலே இருந்த மீன்கள் 3 விதமான கொள்கையினால் உள்ளே சென்று மாட்டிக்கொண்டன. அந்த ஓரத்திலே வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்த அந்த சிறுவன் ஓடி சென்று அந்த மீன்களை எல்லாம் பிடிக்கின்றான். அந்த மீன்களை காப்பாற்றுவதற்காக சில மீன்கள் அவனை கடிக்கின்றன. கடித்தாலும் ஒரு அடி கொடுத்து அந்த மீனை காப்பாற்றுகின்றான். அதுபோலதான் இறைவன் மாயை என்கின்ற வகையிலே சிக்கிக் கொண்டிருக்கின்ற உயிர்களை அறக்கருணை மரக்கருணை என்கின்ற 2 கருணையின் மூலமாக இந்த உயிர்களை காப்பாற்றுகின்ற காரணத்தினால் இறைவனிடத்திலே சரணாகதி என்கின்ற
ஒரு தத்துவத்தை இந்த உலகத்திலே இருக்கின்ற எல்லா மனிதர்களும் அடைய வேண்டும். ஆகுதல்தான் இன்றைய தினம் சிவபெருமானிடத்திலே சரணாகதி என்ற தலைப்பை நாம் தேர்வு செய்திருக்கின்றோம். அப்படி என்றால் நான் மாயை என்ற உலகத்திலே சிக்கிக் கொண்டிருக்கின்ற என்னை யார் காப்பாற்றுவார் என்பது அடுத்த கேள்வி. ஒருவன் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் அவன் அவனை காப்பாற்றுகின்ற வலிமை உடையவனாக இருக்க வேண்டும். உதாரணமாக ஒரு பசு, ஒரு காளை மாடானது ஒரு சிறுவனை துரத்தி கொண்டு வருகின்றது. அந்த சிறுவன் ஓடி சென்று தன்னை போன்ற ஒரு சிறுவன் பின்னாடி ஒளிந்து நின்று என்னை காப்பாற்று என்று சொன்னால் அவரால் காப்பாற்ற முடியுமா? முடியாது. அல்லது ஊனமுற்ற ஒரு நபரிடம் சென்று, ஐயா, இந்த காளை மாடு என்னை தாக்க வருகிறது, என்னை காப்பாற்றுங்கள் என்று சொன்னால் காப்பாற்ற முடியுமா? முடியாது. ஆதலால் ஒரு மனிதன் தன்னை காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் அவன் காப்பாற்றுவதற்கான சக்தி உடையவனாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக, இவனை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற எண்ணம் இவனிடத்திலே இருக்க வேண்டும். உதாரணமாக கம்பராமாயணத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், சுக்ரீவன் இருக்கின்றான். ராமரும் இலக்குவரும் சீதையை தேடி வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது அனுமன் மூலமாக சுக்ரீவன் அவனை பார்க்கின்றான். பார்க்கின்ற போது இவன் சொல்லுகிறான், வாலி என்பது என்னுடைய அண்ணன், என்னுடைய மனைவியை அபகரித்து வைத்திருக்கிறான், நாட்டை விட்டு என்னை அடித்து துரத்தி விட்டான் என்று கூறுகிறான். உடனே ராமபெருமான் கூறுகிறான், உன்னை நாட்டை விட்டு அடித்து துரத்தி விட்டான், ஆதலால் உன்னுடைய மனைவியையும் மீட்டு அந்த நாட்டையும் மீட்டு தருகிறேன் என்று கூறி அவர்களுக்கு அவ்வாறு மீட்டு கொடுத்தான். ஆதலால் நாம் ஒருவனை சரணடைகின்ற பொழுது அந்த சரணடைகின்றவன் சரணடைவதற்கான சக்தி இருக்க வேண்டும். அந்த சக்தியை போல இவனை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்க வேண்டும். அவன் காப்பாற்றுகின்றவன் கருணாமூர்த்தியாக இருக்க வேண்டும். இவன் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சிந்தனை கொண்டவனாக இருந்தாலும் சரி, என்னை வந்து சரணடைந்து விட்டான் என்று சொன்னால் இவனை கட்டாயம் நாம் காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் இருக்க வேண்டும். உதாரணமாக ராமாயணத்திலே யுத்தகாண்டம் நடக்கின்றது. யுத்தகாண்டத்திலே ராவணனிடத்திலே அவனுடைய தம்பி கூறுகின்றான், அண்ணா, அயன் முதல் குலத்திற்கு ஒருவன் என்றாய், 1000 மறைப்பொருள்களை எல்லாம் அறிந்து உணர்ந்தாய், மற்றவனுடைய மனைவி ஆகிய சீதையை இப்படி அபகரித்து வைத்திருக்கிறாயே, இது உனக்கு மட்டுமல்ல நம்முடைய இலங்கை தேசத்திற்கே பேர் அழிவு. ஆதலால் அண்ணா, அந்த சீதையை விட்டுவிடு என்று ராவணனுடைய தம்பி கூறியவுடனே விபீஷணனை அடித்து துரத்தி விட்டார். விபீஷணனானவன் ராமபெருமானிடத்திலே வந்து சரணடைகின்றான். சரணடைகின்ற போது கூறுகின்றான், என்னுடைய அண்ணன் ராவணன் அறம் தவறுகின்றான், அறம் அல்லாத செயலை செய்கின்றான், அவனை இதை செய்யாதே என்று நான் வலியுறுத்தினேன், அவன் அதை கேட்கவில்லை, ஆதலால் அறத்தின் பக்கம் நான் வருகிறேன் என்று இங்கு உங்களை சரணடைந்திருக்கிறேன் என்று சொன்னான். உடனே அங்கிருந்த பலரும் கூறுகிறார்கள், இத்தனை காலமும் அண்ணனோடு இருந்தவன் அண்ணனுக்கு ஒரு கெட்ட காலம் என வந்தவுடனே அண்ணனை விட்டுவிட்டு வெற்றியின் பக்கம் வந்திருக்கிறான், இவனை நாம் ஏற்றுக்கொள்ள கூடாது என்று பலர் இவன் ஏதோ ஒரு சூழ்ச்சியினால் இங்கு வந்திருக்கிறான், ராவணனுடன் கைகோர்த்து கொண்டு ராமனை அழிப்பதற்கு
அப்போது ராமன் கூறுகின்றான், என்னை ஒருவன் சரணடைந்து விட்டான், நான் கருணாமூர்த்தியாக இருக்கிறேன், இவனால் என்னுடைய உயிர் பிரிவதாக இருந்தாலும் பரவாயில்லை, அவனை ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று ராவணனுடைய தம்பியை இவன் ஏற்றுக்கொண்டான். அப்போது அனுமனிடத்திலே கூறுகிறான், அனுமா, நாளை இதுபோல் ராவணன் வந்து ராவனிடத்திலே சரணாகதி அடைய வருகிறேன் என்று சொன்னான் என்று சொன்னால், என்னை கூப்பிட்டு இவரை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா ஏற்றுக்கொள்ள கூடாதா என்று கேட்காதே, அவனை ஏற்றுக்கொள் என்று கூறினான். ஆதலால் சரணடைய வேண்டும் என்று சொன்னால், ஒருவரை சரணடைகிறோம் என்று சொன்னால், அவன் அந்த சரணடைகின்ற ஒரு ஜீவனை சரணடைகின்ற ஒரு சக்தி உடையவனாக இருக்க வேண்டும், அவனை காப்பாற்றப்பட வேண்டும் என்கின்ற எண்ணம் உடையவனாக இருக்க வேண்டும். அவன் எக்காலத்தில் எந்த சூழலில் இருந்தாலும் அவனை காப்பேன் என்கின்ற ஒரு கருணாமூர்த்தியாக இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட கருணாமூர்த்தி தான் நம்முடைய சிவபெருமான். அப்படிப்பட்ட சிவபெருமானை நாம் எப்படி சரணடைவது, எப்படி சரணடைவது என்று கேட்டால், சரணடைவதற்கு பல வழிகள் இருக்கின்றன. அதிலே பக்தி என்பது ஒரு எளிய வழியும் ஒரு சிறந்த வழியுமாக இருக்கின்றது. இந்த பக்தி என்பதனை ஸ்ரீமத் பாகவதத்திலே பிரகலாதனானவன் 9 விதமாக கூறுகிறான். பக்தியினை சாதன பக்தி என்றும் சித்த பக்தி என்றும் 2 பெரும் பிரிவுகளாக பிரிக்கின்றார்கள். சாதன பக்தி என்பது அஞ்ஞானிகள், நம்மை போன்ற சாதாரண மனிதர்கள் செய்கின்ற பக்தி. சித்த பக்தி என்பது ஞானிகள் செய்கின்ற பக்தி. அதாவது சித்த பக்தி ஞானிகள் செய்கின்ற பக்தி, நான் இறைவனாகிய சிவபெருமானிடத்திலே ஒரு பக்தி கொள்ளுகிறேன் என்று சொன்னால், இந்த பக்திக்கான காரணம் என்ன, இந்த பக்தியினால் எனக்கு என்ன கிடைக்க போகிறது, எதை பற்றியும் அவர்கள் சிந்திப்பதில்லை. பக்தி பக்தி பக்தி, இறைவன் மீது பித்தனாக இருப்பது, நான் சிவபெருமானை சரணடைவது, இந்த ஆத்ம ஞானம் என்கின்ற ஒரு ஞானத்தை அடைந்து இறைவனை சரணடைவதே என்னுடைய வாழ்க்கையின் குறிக்கோள் என்று இருப்பது சித்த பக்தி. சாதன பக்தி என்பது 8 விதமான பக்தி. சிரணவம், மனனம், அதாவது இறைவனுடைய புகழை கேட்டல், இறைவனது புகழை பாடுதல், இறைவனுடைய பெருமையை பேசுதல், இறைவனை வழிபடுதல் போன்று 8 விதமான பக்திகள் இருக்கிறது. இது நம்மை போன்ற அஞ்ஞானிகள் செய்கின்ற பக்தி. முதலிலே அஞ்ஞான பக்தியாக இருந்தாலும் அது செல்ல செல்ல ஞானிகள் செய்கின்ற சித்த பக்தியாக மாற வேண்டும். பிரகலாதன் இந்த அஞ்ஞானிகள் செய்கின்ற சாதன பக்தியினை இவர்களை பக்தர்கள் என்று அவன் ஒப்புக்கொள்ளவில்லை. இவர்களை ஒரு வியாபாரிகள் என்றே பிரகலாதன் கூறுகின்றார். காரணம், இறைவனிடத்திலே ஒரு பொருளை கேட்கிறோம், இதைத்தான் இன்றைய தினம் இதை கேட்கலாம், அதை அனுபவிக்கின்றோம், நாளைய தினம் அடுத்ததை கேட்கின்றோம். அப்படி நிலையில்லாத பொருள்களை எல்லாம் கேட்டு பந்தம் பாசம் என்கின்ற ஒரு இருளிலே அகப்படுகின்ற காரணத்தினால் இவர்களை, இந்த பக்தர்களை பிரகலாதனானவன் சாதன பக்தன் என்று கூறுகிறார். அதிலே சில பக்தர்களை பாருங்கள். உதாரணத்திற்கு ஒரு பக்தனை எடுத்துக்கொண்டால், மருத்துவமனையிலே அவசர பிரிவிலே அவன் இருக்கிறான். அவனுக்கு தீராத வயிற்று வலி. இந்த வயிற்று வலி தீரவில்லை. இறைவனிடத்திலே சொல்லுகிறான், இறைவா
இந்த வயிற்று வலியை மட்டும் நீ காப்பாற்றி விட்டாய் என்று சொன்னால் என்னுடைய வீடு முழுவதையும் விற்று அந்த பணத்தினை உனக்கு காணிக்கையாக போடுகிறேன் என்று கூறிவிட்டார். இறைவனும் இந்த பக்தனிடத்திலே விளையாடுவோம் என எண்ணிக்கொண்டு அவனுடைய வயிற்று வலி சரியாகிவிட்டது. ஆலயத்துக்கு வரும்போதெல்லாம் இறைவனிடத்திலே நாம் ஒரு சந்தர்ப்பம் எடுத்தோமே, என்னுடைய வீட்டை விட்டு இறைவா உனக்கு தருவேன் என்று கூறினேனே என்ற எண்ணமானது இவனுடைய மனதிலே தோன்றியது. உடனே இந்த பக்தன் என்ன செய்கிறான் தெரியுமா? வீடை விற்பதாக ஒரு பலகை வைக்கிறான். வீட்டினுடைய மதிப்பு எவ்வளவு தெரியுமா? 1000 ரூபாய். பார்க்கிறார்கள், 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு வீடை 1000 ரூபாய்க்கு இவன் விற்கிறானே, எப்படி என்று அவன் கூறுகிறான், இந்த வீடு 1000 ரூபாய் தான். இந்த வீடு வாங்கும் போது இந்த வீட்டுடன் சேர்த்து இந்த வீட்டிலே இருக்கின்ற இந்த நாய்க்குட்டியையும் வாங்க வேண்டும். நாய்க்குட்டியின் விலை எவ்வளவு தெரியுமா? 1 கோடி ரூபாய். வித்து விட்டான். அப்படி என்றால் இறைவனிடத்திலே என்ன சொன்னான்? வீடை விட்டு அந்த பணத்தை முழுவதாக உனக்கு கொடுப்பேன், 1000 ரூபாயும் கொடுத்து விட்டான். அதனால் தான் பிரகலாதன் இப்படிப்பட்ட பக்தர்கள் எல்லாம் பக்தர்கள் அல்ல, வியாபாரிகள் என்று கூறுகிறார். ஆதலால் சித்த பக்தி என்கின்ற ஒரு பக்தியை பிடித்து இறைவன் என்கின்ற ஒரு பரம்பொருளை நாம் சரணடைய வேண்டும். ஆதலால் இறைவனிடத்திலே, சிவபெருமானிடத்திலே சரணடைய வேண்டியது நம்முடைய காலத்தினுடைய கட்டாயம். ஆதலால் இன்றைய தினம் சிவபெருமான் அறக்கருணை என்றால் நேர்முகமாக செய்கின்ற ஒரு பக்தி, மரக்கருணை என்றால் எதிர்மறையாக செய்கின்ற பக்தி. எதிர்மறையாக சிவபெருமானிடத்திலே ஒரு பக்தனானவன் பக்தி செய்திருந்தான். அந்த பக்தனை எடுத்துதான் இன்றைய தினம் நாம் சிந்திக்கப்பட இருக்கின்றோம். அந்த பக்தன் வேறு யாரும் அல்ல, தட்சன். இன்றைய தினம் தட்சனுடைய சரித்திரத்தை எடுத்து நாம் சிறிது சிந்திப்போம். பிரம்மாவினுடைய பல புத்திரர்கள் இருந்தாலும் அந்த பல புத்திரர்களிலே ஒரு புத்திரன் தான் தட்சன். தட்சனானவன் கல்வியிலும் கேள்வியிலும் சிறந்து விளங்கியவன், நல்ல ஞானம் படைத்தவன், நல்ல ஆற்றல் படைத்தவன். தட்சனுடைய மனதிலே ஒரு சந்தேகமானது எழுப்பிவிட்டது. தட்சன் ஒரு நாள் தன்னுடைய தந்தையாகிய பிரம்மாவிடத்திலே ஒரு கேள்வியினை கேட்கிறான். என் தந்தையே, இந்த உலகத்திலே வாழுகின்ற மனிதர்கள் எல்லாம் நிலையில்லாத பொருட்களை பிடித்துக் கொண்டு, இந்த நிலையில்லாத பொருட்கள் தான் நமக்கு இன்பத்தை தரும் என எண்ணிக்கொண்டு அனைத்தையும் சம்பாதித்து வைக்கிறார்கள். இந்த நிலையில்லாத பொருள் இவர்களுக்கு இன்பத்தை கொடுப்பதற்கு பதிலாக துன்பத்தையே கொடுத்து இவர்கள் பிறப்பு இறப்பு என்கின்ற ஒரு சூழலிலே மாட்டிக்கொண்டு தவித்துக் கொண்டிருக்கிறார்களே. ஆதலால் இந்த உலகத்திலே நிலையான பொருள் எது, நிலையற்ற பொருள் எது, எனக்கு அந்த ஞானத்தை தாருங்கள் என்று தட்சனானவன் தன்னுடைய தந்தையாகிய பிரம்மாவிடத்திலே இந்த கேள்வியினை வைக்கின்றார். உடனே பிரம்மாவுக்கு மிகுந்த சந்தோஷம். இந்த உலகத்திலே இதை வேண்டும் அதை வேண்டும் என்று கேட்காமல் என்னுடைய மைந்தன் நிலையில்லாத பொருளை வேண்டாம், இந்த உலகத்திலே நிலையான பொருள் ஒன்று இருக்கிறது, அது என்ன என்பதை கேட்டவுடனே மிகுந்த ஆனந்தத்திலே அவன் கூறுகிறான், முக்காலங்களிலும் 3 காலங்களிலும் ஒரு பொருள் நிலையாக எந்த ஒரு பொருள் இருக்கிறதோ
உலகத்திலே நிலையான ஒரு பொருள், மூன்று காலத்திலும் மூன்று குணங்களுக்கும் வசப்படாமல் ஒரு பொருள் இருப்பது எது என்று சொன்னால், கோடான கோட தவபிரிவுகளும் அடைய முடியாமல் திருமாலும் நான்முகனும் அடியையும் முடியையும் காண முடியாமல் இருக்கின்ற சிவபெருமான் தான் இந்த உலகத்திலே நிலையான ஒரு பொருள், அடைவதற்கு அரிய ஒரு பொருள். இந்த பொருளை எவன் ஒருவன் அடைந்து விடுகிறானோ அவனுக்கு துன்பம் என்பதே இல்லை. பிறப்பு இறப்பு பாசம் பந்தம் என்கின்ற எதுவுமே இல்லை. அவன் இந்த உலகத்திலே அந்த சிவத்தை அடைந்து விட்டான் என்று சொன்னால், அந்த சிவத்தை விட மேலோங்கிய பொருள் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை என்று தட்சனுக்கு யார் சொல்லுகிறார்? அவருடைய தந்தையாகிய பிரம்மா கூறுகிறார். இந்த சிவபெருமானை அடைய வேண்டும் என்று கோடான கோடி தவமுனிகளும் தன்னுடைய புலன்களை எல்லாம் அடக்கிக் கொண்டு பல ஆண்டுகளாக கடும் தவம் செய்கிறார்கள். அப்பேற்பட்ட தவமுனிகளால் கூட கண்டுகொள்ள முடியாத ஒரு பெரிய பொக்கிஷம் தான் சிவபெருமான் என்று கூறியவுடனே தட்சனுடைய மனதிலே எப்படியாவது இந்த உலகத்திலே சிவபெருமானை நாம் அடைந்துவிட வேண்டும் என்கின்ற ஆசையானது இவருடைய மனதிலே தோன்றியது. உடனே தன்னுடைய தந்தையாகிய பிரம்மனிடத்திலே தட்சன் கேட்கிறான், அப்பனே, சிவபெருமானை நான் அடைய வேண்டும் என்று சொன்னால் அவனை எப்படி அடைய வேண்டும் என்று கேட்டவுடனே அவன் சொல்லுகிறான், மைந்தா, நீ இந்த உலகத்திலே ஒரு பொருளை பார்க்கின்ற பொழுது 5 இந்திரியத்தின் மூலமாக பார்க்கின்றாய். மெய், வாய், கண், செவி, மூக்கு என்கின்ற 5 இந்திரியத்தின் மூலமாக பார்க்கின்றாய். அந்த இந்திரியத்திற்கு பின்னாடி உன்னுடைய மனம் இருக்கிறது, மனத்தின் பின்னாடி உன்னுடைய புத்தி இருக்கிறது, புத்தியின் பின்னாடி உன்னுடைய ஆத்மா இருக்கிறது. ஆதலால் இந்த இந்திரியங்களும் மனமும் புத்தியும் என்ன செய்துவிடும் என்று சொன்னால், நீ ஒரு பார்க்கின்ற பொருளை, நிலையற்ற பொருளை நிலையான பொருள் என காட்டிவிடும். ஆதலால் இந்திரியத்தையும் மனத்தையும் புத்தியையும் சித்தத்தையும் ஒருநிலைப்படுத்தி நேர்முகமாக சிவபெருமானை தவம் செய்து அடையலாம் என்று பிரம்மனாகப்பட்டவன் தன்னுடைய மகனாகிய தட்சனுக்கு கூறுகின்றார். இவ்வளவு பேரறிவாக இருக்கின்ற இந்த தட்சனுக்கு உடனே பிரம்மதேவர், நீ இந்த உலகத்திலே இருக்கின்ற பிரஜைகளுக்கெல்லாம் அதிபதி என்கின்ற பட்டத்தை தருகிறேன் என்று அந்த பட்டத்தையும் கொடுத்து விட்டார். இப்போது தட்சனுக்கு மிகுந்த ஒரு ஆர்வம் வந்து விட்டது. எப்படியாவது சிவத்தை அடைய வேண்டும், தவத்தை எப்படி செய்வது என்று எண்ணியவுடனே திருக்குறளிலே திருவள்ளுவர் துறவரவியல் என்கின்ற ஒரு இயலை வைத்திருக்கிறார். அவற்றிலே 14 அதிகாரம் வைத்திருக்கிறார். இந்த 14 அதிகாரத்திலே ஒரு மனிதனானவன் தவம் செய்ய வேண்டும் என்று சொன்னால், துறவற வாழ்க்கையை ஈடுபட வேண்டும் என்று சொன்னால், அவன் விரதம் என்கின்ற ஒரு கோட்பாடை கடைபிடித்து விரதத்தின் மூலமாக ஞானத்தை அடைய வேண்டும் என்று கூறினார். அந்த விரதமானது எப்படி என்று சொன்னால், உலகத்திலே இருக்கின்ற உயிர்கள் அனைத்திலும் அவன் அருளுடையவனாக இருந்து, அருளுடையதனால் மற்ற உயிர்களை கொன்று தின்றாமல் புலால் மறுத்து, தனக்கு வருகின்ற துன்பங்களை எல்லாம் தாங்கிக் கொண்டு பிறருக்கு துன்பம் செய்யாமல், கூடா ஒழுக்கங்களை செய்யாமல், கள்ளுண்ணாமல், வாய்மையின் மூலமாக வெகுளாமல், இன்னா செய்யாமல்,
கொல்லாமை என்கின்ற கோட்பாடுகளை கடைபிடித்து தவம் செய்ய வேண்டும். அப்பேற்பட்ட தவத்தினை, கடும் தவத்தினை, ரிஷிகளும் தேவர்களும் செய்கின்ற தவத்தினை இந்த தட்சனானவன் செய்கின்றான். எதற்கு செய்கின்றான்? இறைவன் சிவபெருமான் என்கின்ற ஒரு பரம்பொருளை எப்படியாவது அடைந்துவிட வேண்டும், இந்த உலகத்திலே சிவத்தை மிஞ்சியது ஒன்றுமே இல்லை என்று கூறினார்களே, அப்பேற்பட்ட சிவத்தை அடைய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு கடுந்தவம் செய்கிறான் தட்சன். இந்த தட்சனுடைய தவத்திற்கு வந்து சிவபெருமான் காட்சி கொடுக்கிறார். இவன் தவம் செய்வதனுடைய நோக்கம் என்ன? உலகத்திலே நிலையில்லாத பொருள்களை எல்லாம் விட்டுவிட்டு நிலையான பொருளாகிய சிவத்தை அடைய வேண்டும் என்று தவம் செய்தான். சிவபெருமான் வந்துவிட்டார். சிவபெருமானை அப்படியே பார்க்கிறான். பார்த்த மாத்திரத்திலே எண்ணுகிறான், சிவபெருமான் எப்படி இருக்கிறான் தெரியுமா? தோடுடைய செவியன், விடையேறியோர், தூவன் மதிசூடி, காடுடைய சுடலைப்படி பூசி இருக்கிறான். மேனி முழுவதும் சுடுகாட்டில் உள்ள சாம்பலை பூசி இருக்கிறான். சடைமுடி தரித்திருக்கிறான். ஒழுங்காக ஒரு ஆடையை பார்க்கிறான். இப்படி பார்த்தவன் என்னுடைய தந்தை ஆகிய பிரம்மா என்ன சொன்னார்? தவ புண்ணிகளாலும் அடைய முடியாது என்று சொன்ன சிவன் ஆனந்தமாக இருக்கின்ற சிவன் இப்படி இருக்கிறாரே, என்னுடைய மேனியை பார்த்தால் நான் சிவனை விடவும் அழகாக இருக்கிறேனே, ஆதலால் இந்த உலகத்திலே இருக்கின்ற உயிர்கள் எல்லாம் இந்த சிவனை வணங்குகிறார்களே, ஆதலால் நிலையற்ற பொருள் என்ன என்று கேட்க விரும்பிய தட்சன் சிவபெருமானிடத்திலே கேட்கிறான், உன்னை வந்து வணங்கும் தெய்வங்கள் எல்லாம் என்னையும் வந்து வணங்க வேண்டும். பார்த்தான், நிலையற்ற பொருளை விட்டு நிலையான பொருளை அடைய விரும்பிய தட்சன் சிவபெருமானை பார்த்த மாத்திரத்திலே தன்னுடைய மனதிலே அலங்காரம், ஆணவம், மாயை என்கின்ற பேரிருள் சிக்கிக் கொண்டது. சிவத்தை விட நான் உயர்ந்தவனாக இருக்க வேண்டும் என்ற காரணத்தினால் தேவாதி தேவர்கள், மனிதர்கள், ரிஷிகள் எல்லாரும் சிவத்தை வணங்குகிறார்கள். ஆதலால் சிவத்தை விட என்னிடத்தில் எது இல்லை, ஆதலால் சிவனை யாரெல்லாம் வணங்குகிறார்களோ அவர்கள் என்னை வணங்கினால் நான் சிவத்தை விட உயர்ந்தவனாக மாறிவிடுகிறேன் என்று எண்ணிக்கொண்டு உம்மை வந்து வணங்கும் தெய்வங்கள் எல்லாம் எம்மையும் வந்து வணங்க வேண்டும் என்று வரத்தை கேட்டார். சிவபெருமான் என்ன செய்வார்? இல்லை என்று சொல்லுவாரா? தந்தேன் ததாஸ்து என்றார். தட்சனுக்கு மனதிலே மீண்டும் ஒரு எண்ணம் தோன்றியது. சிவபெருமான் சொல்லுவார், நீங்கள் எல்லாம் சற்று வணங்குங்கள் என்று. மக்கள் வணங்காமல் போனால் என்ன செய்வது? அப்படி என்றால் சிவனில் பாதி சக்தி இருக்கிறாள். அந்த சக்தியை தன்னுடையதாக்கிக் கொண்டால் சிவபெருமானின் சக்தியே இவருடையதல்லவா இருக்கும். அதனால் அடுத்த வரமாக கேட்கிறான், உன்னில் சரிவாதியாகி இருக்கின்ற உமையம்மை எனக்கு மகளாக வந்து பிறக்க வேண்டும். சிவபெருமான் என்ன செய்தார்? ததாஸ்து. இப்பொழுது தட்சனுடைய மனத்திலே ஒரு எண்ணம் தோன்றியது. உமையம்மை வந்து பிறந்து விட்டால், சிவனில் சரிவாதி எனக்கு மகளாக வந்து பிறந்து விட்டால், ஒருவேளை இப்பிறவியில் நான் திருமணம் முடிக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டால் நான் சிவத்தை அடக்க முடியாதல்லவா? ஆதலால் அடுத்த வரமாக கேட்கிறான், நீ அவளை மனைவியாக வந்து கரம் பிடிக்க வேண்டும். உலகத்தில் நிலையற்ற பொருளை விட்டுவிட்டு நிலையான பொருளாகிய சிவத்தை கேட்க வந்த
விட்டார், அவன் அடைந்து விட்டார். பெரிய ஆனந்தம். சிவத்தை விட நான் உயர்ந்து விட்டேன், சிவத்தை விட நான் உயர்ந்து விட்டேன் என்று தட்சனுக்கு ஆனந்தத்தின் மீது ஆனந்தம். ஒரு நாள் என்ன செய்கிறான்? ஒரு யாகம் ஒன்றினை நடத்துகிறான். அந்த யாகத்திற்கு அனைவரையும் அழைக்கிறார்கள். தேவர்கள், ரிஷிகள் எல்லாரும் வந்து விட்டார்கள். பிரம்மா வந்து விட்டார், சிவன் வந்து விட்டார். ஆனால் விஷ்ணு விஷயம் தெரிந்தவர், அவர் வரவில்லை. யாம குண்டங்கள் எல்லாம் அங்கே நிறுவப்பட்டிருக்கிறது. புரோகிதர்கள் வந்து விட்டார்கள், பூஜை செய்வதற்கு பூசாரிகள் வந்து விட்டார்கள், எல்லாரும் வந்து விட்டார்கள். கடைசியாக தட்சன் வருகிறான். தட்சனை பார்த்த மாத்திரத்திலே இருந்த பூசாரிகள், தேவதைகள் எல்லாம் எழுப்பி ராஜாதி ராஜ ராஜ கம்பீர ராஜ குலோத்துங்க தட்சன் வருகிறார் வருகிறார் என்று தன்னுடைய இருகரம் கூப்பி வணங்குகிறார்கள். தட்சனும் தான் பெரியவன் அல்லவா என்று எண்ணிக்கொண்டு வந்து கொண்டிருந்தான். அந்த வேளையிலே 2 பேர் மட்டும் எழும்பவில்லை. 2 பேர் மட்டும் எழும்பவில்லை. மீது அனைவரும் எழுப்பி விட்டார்கள். கோடான கோடி மக்கள், ரிஷிகள் எல்லாரும் எழுப்பி விட்டார்கள். இதனை பார்த்துக் கொண்டிருந்த தட்சனுடைய மனதிலே அகங்காரம், ஆணவம் இங்கே ஏறியது. பார்க்கிறான் ஒருவன் பிரம்மன், தன்னுடைய தந்தை எழுப்பவில்லை, விட்டுவிடலாம். மறுபுறம் இருப்பது யார்? சிவன். சிவன் அவருக்கு யார்? மருமகன். சாஸ்திரம் கூறுகிறது, மருமகன் என்பவன் மாணவனுக்கு சமம். நான் ஆசிரியன், இவன் மாணவன். இவன் எழுப்பாமல் அப்படி இருக்கிறானே, எழுப்பதான் இல்லை. வாருங்கள் வாருங்கள் என்று வணங்கவாமல் செய்ய வேண்டாமா? அது கூட செய்யவில்லை. ஆதலால் பொறாமை என்கின்ற தீயானது தட்சனுடைய மனதிலே கொளுத்துவிட்டு எரிய துவங்கியது. உடனே சபையிலே வந்து பேசுகிறான். சபையிலே இருக்கின்ற 30 தேவர்களே, ரிஷிகளே, புரோகிதர்களே, அனைவரும் என்னுடைய வார்த்தையை காது கொடுத்து கேளுங்கள். நான் முட்டாளாக இருந்து இந்த வார்த்தையை சொல்லவில்லை. இங்கு சிவன் என்று சொல்லிக் கொண்டு ஒருவன் இருக்கிறானே, இவன் காலம் காலமாக வேதங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்ற மரபுகளை மதிக்க தெரியாதவன். வேதம் சொல்லுகிறது, ஒரு மாப்பிள்ளையானவன் தன்னுடைய மாணவன், இதனை மதிக்க தெரியாதவன், என்னை மதிக்காதவன். இப்பேற்பட்ட மதிக்க தெரியாதவனுக்கு என்னுடைய கிளி போன்ற மகளை பிடித்து திருமணம் செய்து கொடுத்து விட்டேனே. அவன் அணிந்திருக்கும் ஆடையை பாருங்கள். மேனி முழுவதும் சுடுகாட்டில் உள்ள சாம்பல், கையிலே மண்டை ஓடு. எப்போதும் சுடுகாட்டிலே அமர்ந்திருப்பான். திருமணத்திற்கு முன்புதான் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, கிளி போல என்னுடைய மகளை திருமணம் செய்து கொடுத்தேனே, இப்போது கூட இப்படிதான் இருக்கின்றான். தன்னை எல்லாரும் வணங்குகிறார்கள் என்று ஒரு திமிரு பிடித்தவன். யார் இவனுக்கு சிவன் என்று பெயர் வைத்தார்கள்? தன்னை விட உயர்ந்த வஸ்து இந்த உலகத்திலே இல்லவே இல்லை என்று ஆணவம் கொண்டவனாக இருக்கின்றான். ஆகவே இப்பேற்பட்டவன் என்று வாய்க்கு வந்தபடி அவன் சிவனை நிந்தனை செய்ய துவங்குகிறான். இந்த சிவ நிந்தனை செய்தாலும் சிவபெருமான் ஒன்றுமே செய்யவில்லை. காரணம், அறிவில்லாத ஜீவர்கள், அஞ்ஞானிகள் திட்டுவதையெல்லாம் சிவன் ஒரு பொருட்டாகவே ஏற்றுக்கொள்வதில்லை.
இதை பார்த்துக் கொண்டிருந்த தட்சனுக்கு இவ்வளவு திட்டுகிறேன், ஒரு சூடு சோரணை எதுவுமே இல்லையா, இப்படி இருக்கிறானே என்று எண்ணிக்கொண்டு கமண்டலத்தை எடுத்தான், தன் கையிலே தண்ணீரை எடுத்தான், ஒரு சாபத்தை விடுகிறான். இனி நடக்கிற எந்த ஒரு யாகத்திற்கும் சிவனுக்கு கொடுக்கின்ற, ருத்ரனுக்கு கொடுக்கின்ற அவிர்வாகம் கொடுக்கப்பட மாட்டாது என்று ஒரு சாபத்தை விட்டான். இதை பார்த்துக் கொண்டிருந்த நந்திய பகவானுக்கு பொறுக்க முடியவில்லை. கோடான கோடி ரிஷிகள் தவமுனிகள் எல்லாம் கண்டு ஆனந்த கழிப்பு ஆடிக்கொண்டிருக்கின்ற இந்த சிவபெருமானை வாய்க்கு வந்தபடி இப்படி எல்லாம் நிந்தனை செய்கிறாயே தட்சா, எந்த முகத்திலிருந்து உனக்கு வரக்கூடாத வார்த்தைகள் எல்லாம் வந்ததோ அந்த முகம் உனக்கு இல்லாமல் போகட்டும் என்று சாபத்தை விடுகிறான். இந்த உலகத்திலே நிலையானது நிலையற்றது எது என்று அறியாமல், துறவரத்தினுடைய மகிமை தெரியாமல் இப்படி நிந்தனை செய்கிறாயே, கர்மகாண்டம் யாகம் யக்ஞம் என்று என்று கத்திக் கொண்டிருக்கிறாயே, ஆகவே நீ ஆட்டு தலையாக கடவுள் புல இன்பங்களின் மீது நீ ஆசை கொண்டவராக இரு என்று நந்தியும் பெருமான் தட்சனுக்கு சாபத்தை விடுத்து விட்டார். அடுத்தது பார்க்கிறார், இருக்கிறார்கள் பூசாரிகள் எல்லாம். சிவனை இவ்வளவு நிந்தனை செய்த பிறகும் நாங்கள் யாகத்தை நடத்த மாட்டோம் என்று ஒரு வார்த்தை சொல்லவில்லை. தனக்கு தட்சனை கிடைத்து விடாது, கிடைக்காமல் போய்விடுமோ என்ற பயத்திலே இவ்வளவு நிந்தனையும் கேட்டுக்கொண்டு இந்த புரோகிதர்கள் எல்லாம் யாகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்களே, ஆதலால் புரோகிதர்களை பார்த்து சொல்லுகிறார்கள், நீங்கள் பிச்சைக்காரத்தனமாக வாழ கடவீர்கள், உலக இன்பத்தின் மீது ஆசை கொண்டவர்களாக பிச்சைக்காரத்தனமான வாழ்க்கை வாழ கடவீர்கள் என்று நந்தியம் பகவான் சாபம் விட்டு விட்டார். இப்போது புரோகிதர்களுக்கு பயம் வந்து விட்டது. தட்சனின் பக்கம் இவர்கள் ஏதாவது ஒன்று கூற வேண்டும் அல்லவா? உடனே அந்த புரோகிதருக்கு தலைவரானவர் எழுப்பி கூறுகின்றான், காலம் காலமாக கர்மகாண்டத்தில் சொல்லப்பட்ட விஷயத்தை செய்த நீங்கள் பழித்து விட்டீர்கள், ஆதலால் உலக இன்பம் உங்களுக்கு கிடைக்காமல் போகட்டும் என்று பூதகணங்களை பார்த்து புரோகிதர்கள் சாபமிட்டார். இதனை எல்லாம் பார்த்துக் கொண்டிருந்த சிவபெருமான் அறியாமை என்கின்ற ஒரு மாய இருளிலே இந்த மனிதர்கள் சிக்கிக் கொண்டு ஒருவரை ஒருவர் இவ்வாறு செய்து கொண்டிருக்கிறார்களே, நான் இங்கு இருந்தால் தானே பிரச்சனை, இங்கு இல்லாமல் நான் சென்று விடுவோம் என்று அந்த கணமே சிவபெருமான் அங்கிருந்து கிளம்பி விட்டார். தட்சனுக்கு ஆத்திரம் அடங்கவில்லை, ஆணவம் அடங்கவில்லை. சிவபெருமானை எப்படியாவது பழிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலே துடிதுடித்தவனாக இருந்து கொண்டிருக்கிறான். அவன் ஒரு சமயம் என்ன செய்தான் என்று சொன்னால், தன்னுடைய 27 குழந்தைகளை சந்திரனுக்கு திருமணம் செய்து கொடுத்தான். செய்து கொடுக்கின்ற பொழுது அவன் கூறுகின்றான், சந்திரா, என்னுடைய 27 குழந்தைகளை உனக்கு திருமணம் செய்து தருகிறேன். இந்த 27 குழந்தைகளிலும் நீ 27 இடத்திலும் ஒரே விதமாக அன்பு காட்டி, அன்பு கொண்டு, விருந்தோம்பி, இனியவை கூறி, இன்முகம் காட்டி, செய்நன்றி அறிந்து, நடுவு நிலைமையாக, அடக்கமும் ஒழுக்கமும் உடையவர்களாக இந்த 27 பேரிடத்திலும் நீ இருக்க கடவுது என்று திருமணம் செய்து கொடுத்தான். அவனும் ஒரு தேவதை தானே. 27 பேர் மீது பாசம் இருந்தாலும் இந்த சந்திரனுக்கு ரோகிணி என்கின்ற ஒரு மனைவி மீது அளவு கிடந்த காதல். அந்த அளவு கிடந்த காதல் காரணமாக அவன் மீது ஒரு மயக்கம். அந்த மயக்கத்தின் காரணமாக
இந்த காரணத்தினால் மற்ற 26 மனைவிமார்களுக்கும் தன்னுடைய கணவனாகிய சந்திரன் மீது கோபம் வந்துவிட்டது. தன் தங்கை தானே பாசம் இருந்துவிட்டு போகட்டும் என விடவில்லை. இது நம்முடைய சமுதாயத்திலும் நடக்கும். உதாரணமாக, ஒரு இளைஞன் இருக்கிறான், ஒரு தாய், தந்தை, ஒரு பெற்றோர், ஒரு இளைஞன் என இருக்கின்ற பொழுது அந்த தாயும் தந்தையும் அந்த இளைஞனிடத்திலே அன்பு காட்டுவார்கள். அவன் திருமணம் என்கின்ற ஒரு விஷயத்திலே ஈடுபட்ட போது இந்த அன்பு இப்பொழுது தாய், தந்தை, மனைவி என இந்த அன்பு மூன்றாக பிரிக்கப்படுகிறது. பிரிக்கப்படுகின்ற பொழுது ஒருவேளை மனைவியிடத்திலே அதிகமாக அன்பு காட்டிவிட்டால் இந்த தாய்க்கு என்ன ஆகிவிடும்? கோபம் வந்துவிடும். இத்தனை காலம் என் மீது அன்பு காட்டியவன் இன்று மனைவியிடத்திலே அன்பு காட்டுகிறாரு. அதே போன்று குழந்தைகள் மீது அன்பு அதிகமாகிவிட்டால் இந்த மனைவிக்கு அது வந்துவிடும். ஒரே தாயின் குழந்தைகளாக இருந்தாலும் இப்படி 27 பேர் காட்டிய அன்பு, ஒருவர் ரோகிணி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணிடத்திலே அதிகமான அன்பு காட்டிய காரணத்தினால் மற்ற 26 பேருக்கும் கோபம் வந்துவிட்டது. இந்த கோபத்தின் விளைவாக தட்சனிடத்திலே சென்று இந்த 26 பேரும் சென்று முறையிடுகிறார்கள். அப்பா, நீங்கள் 27 பெண்களை சந்திரனுக்கு திருமணம் செய்து கொடுத்தீர்கள். அவன் ரோகிணி என்று ஒருவரிடம் மட்டும் மிகுந்த அன்போடு இருக்கிறான், எங்களிடத்திலே இல்லை. உடனே தட்சனுக்கு என்ன எண்ண வேண்டும்? எப்படி இருந்தாலும் எல்லாம் நம் மக்கள் தானே என்ற எண்ணம் வரவில்லை. அவன் மனதிலே தோன்றிய எண்ணம், நான் தட்சன் பிரஜைகளுக்கு அதிபதியாக இருக்கின்ற பிரஜாபதி, நான் ஒரு வார்த்தையை கூறினேன், என்னுடைய 27 குழந்தைகளுக்கும் நீ ஒன்று போல் அன்பு காட்ட வேண்டும். ஆனால் என்னுடைய சொல்லை இவன் மதிக்கவில்லை என்கின்ற ஆணவம் தட்சனுடைய மனதிலே தோன்றியது. இதனை நாம் கம்பராமாயணத்தில் கூட சிந்திக்கலாம். கம்பராமாயணத்திலே பாலகாண்டத்திலே வருகின்ற ஒரு பகுதி தாடகை என்கின்ற ஒரு பகுதி. தாடகையினுடைய தந்தை தன்னுடைய தகத்தினுடைய இயல்பாக மயில் போன்ற அழகுடைய ஒரு குழந்தையும், தாடகை என்கின்ற மயில் போல் அழகுடையவளும் 200 யானைக்கும் யானையினுடைய வீரத்திற்கும் சமமான ஒரு மகளை ஈண்டெடுக்கிறான். அவளை முகுந்தன் என்று சொல்லக்கூடிய ஒருவனுக்கு மணமுடித்து கொடுக்கிறான். அந்த முகுந்தன் என்ன செய்கிறான்? இவர்கள் நாளொரு மேரியும் பொழுதொரு வண்ணமாக வாழ்ந்து வருகிறார்கள். ஒரு நாள் அகத்தியர் சிவபெருமான் தவம் இருந்த இடம், அந்த சிவபெருமான் தவம் இருந்த இடத்திலே அகத்தியரானவர் இருக்கிறார். அந்த இடத்திலே ரிஷிகளும் முனிவர்களும் கோடான கோடி மக்கள் எல்லாம் தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்திலே இந்த முகுந்தன் என்று சொல்லக்கூடியவன் சென்று அந்த தவம் செய்கின்ற தவமுனிகளை எல்லாம் பார்த்து கேலியும் கிண்டலும் செய்கிறான். இந்த உலகத்திலே இறைவன் படைத்திருக்கிறான் ஒவ்வொரு பொருளையும் அனுபவிப்பதற்கு. இந்த அனுபவிக்கின்ற பொருள்களை எல்லாம் அனுபவிப்பதை விட்டுவிட்டு இங்கு வந்து இந்திரியங்களை எல்லாம் அடக்கி கடும் தவம் செய்து கொண்டிருக்கிறீர்களே, ஒழுக்கம் இல்லாதவர்களே, நீங்கள் எல்லாம் வாழ தகுதியற்றவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருப்பதை கேட்ட அகத்தியரால் பொறுக்க முடியவில்லை. உடனே அகத்தியர், நீ சாம்பலாக கடவுது, சிவபெருமான் தவம் இருந்த இடத்தினுடைய புனிதத்தை இப்படி அசிங்கமாக பேசிவிட்ட காரணத்தினால் நீ சாம்பலாக கடவுது என சபித்து விட்டார். இந்த செய்தியானது தாடகைக்கு தெரியப்படுத்தப்படுகிறது. உடனே தாடகை வருகிறாள். என்னுடைய கணவனை எதற்கு கொன்றீர்கள் என்று அகத்தியரிடத்திலே கேட்கிறார். அகத்தியர் கூறுகிறார், உன்னுடைய கணவனானவன்
வாழ்வான் என்பான் துணை. ஆதலால் இப்படிப்பட்ட இல்லற தர்மத்தினுடைய கடமைகளை இவன் செய்து இல்லற தர்மத்தை நடத்தக்கூடியவன், அவனால் காக்கப்பட வேண்டிய இந்த துறவிகளை இவ்வாறு சபித்த காரணத்தினாலே அவனை சாம்பலாக்கி விட்டேன் என்றார். ஏதுதான் தவறு செய்திருந்தாலும் என்னுடைய கணவனை கொன்றவர்களை கொல்வேன் என்று தாடகையானவள் அங்கே வருகிறாள். அவளை அரக்கியாகிவிட்டான். ஆதலால் இந்த இடத்தை நான் அழிப்பேன் என்று சிவபெருமான் தவம் இருந்த இடத்தை அவள் அழித்து பாலைவனம் போல ஆக்குகிறாள். அந்த இடத்தை விஸ்வாமித்திரரானவர் ராமனும் இலக்குவனையும் அழைத்து வந்து தாடகையை வதை செய்தார் என்று ராமாயணம் குறிப்பிடுகிறது. தான் எப்படி போனாலும் அதர்மத்தை செய்தாலும் பரவாயில்லை, தான் சந்தோஷமாக இல்லை, ஆதலால் மற்றவர்களும் சந்தோஷமாக இருக்கக்கூடாது என்ற தாடகையின் குணத்தை போல தட்சனுக்கு என்ன ஆகிவிட்டது? தன்னுடைய 27 குழந்தைகளும் தன்னுடைய குழந்தை தானே என்ற எண்ணம் இல்லை. 26 குழந்தைகளும் இப்படி குறை கூறினாலும் என்னுடைய வார்த்தையை தட்சன் கேட்கவில்லை. ஆதலால் தட்சனை மன்னிக்க வேண்டும், சந்திரன் கேட்கவில்லை. ஆதலால் சந்திரனை தண்டிக்க வேண்டும் என்று தட்சன் சந்திரனை அழைத்தார். தட்சன் சந்திரனிடத்திலே கூறுகிறான், நீ இரவு நேரத்தில் குளிர்ச்சியை கொடுக்கிறாய், மிகுந்த ஒளியை கொடுக்கிறாய், நீ அழகில் பொலிவுடன் இருக்கின்ற காரணத்தில் தானே நீ இப்போது என்னுடைய 26 குழந்தைகளையும் அன்பை குறைத்து விட்டாய். ஆதலால் இன்று முதல் நீ தேய கடவுள் என்கின்ற சாபத்தை விட்டு விட்டார். சந்திரனானவன் ஒவ்வொரு நாளும் தேய்ந்து கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு தேவதையாக சென்று சரணடைகிறான். என்னை காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று சரணடைகிறான். ஆனால் யாரும் காப்பாற்றவில்லை. எப்பா தட்சன் என்னிடம் சண்டைக்கு வந்து விடுவான், காப்பாற்றவில்லை. இறுதியாக வந்து சிவபெருமானிடத்திலே சரணடைந்தார். தன்னுடைய திருவடியிலே சரணடைந்த ஒருவனை தன்னுடைய திருமுடியிலே சூட வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு தட்சன் என்ன சாபமிட்டான்? தேய கடவுள் என்ற சாபமிட்டான். ஆதலால் நீ 15 தினம் தேய்ந்தும் வளர்ந்தும் தேய்ந்தும் வளர்ந்து இருக்க கடவுள், என்னை சரணடைந்த காரணத்தினால் உன்னை என்னுடைய தலையிலே எடுத்து சூடிக்கொள்ளுகிறேன் என்று சிவபெருமான் சூடிக்கொண்டார். இப்போது தட்சனால் பொறுக்க முடியவில்லை. எந்த ஒரு தேவதையும் ஏற்றுக்கொள்ளாத ஒரு தான் சபித்த ஒரு சந்திரனை இந்த சிவபெருமான் காப்பாற்றி விட்டாரே. ஆனால் இந்த சிவபெருமானை நாம் விடக்கூடாது, ஏதேனும் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணமானது தட்சனுடைய மனதிலே கொழுத்து விட்டு எரிய தொடங்கியது. உடனே கூறுகிறான், நான் ஒரு யாகம் நடத்தப் போகிறேன், உலகத்தினுடைய நன்மை பொருட்டு ஒரு யாகம் நடத்தப் போகிறேன். பத்திரிகை அச்சிடப்பட்டிருக்கிறது. பத்திரிகையிலே ஒரு குறிப்பு எழுதப்பட்டிருக்கிறது, சிவபெருமானுக்கு கொடுக்கக்கூடிய அவிர்வாகம் கொடுக்கப்பட மாட்டாது. சிவபெருமானுக்கு கொடுக்கக்கூடிய அவிர்வாகங்கள் காலம் காலமாக வேதங்களிலும் இதிகாசங்களிலும் சொல்லப்பட்டிருக்கின்ற தர்மத்தை அப்படியே மாற்றியமைக்கிறான் தட்சன். இப்போது கூட்டம் கூட்டமாக தேவதைகள் எல்லாம் இந்த யாகத்திற்கு செல்லுகிறார்கள். சிவலோகம் மூலமாக செல்லுகின்றார்கள். சிவலோகம் மூலமாக சென்று கொண்டிருப்பவர்கள் அம்மை உமையவள் சதிதேவியானவள் சிவலோகத்தில் இருக்கிறாள். பேசாமல் போக வேண்டியதுதானே. இந்த பெண்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? ஒருவேளை இப்படி சண்டை வந்து
சொன்னால், ஏக்கா இந்த துணிக்கு இந்த நகை மேட்ச் ஆகுமா? சனிதேவி பார்த்தால் மேட்ச் ஆகுது. இந்த சாரி அழகா இருக்குது, அழகா இருக்குது. எங்க செல்கிறீர்கள்? ஐயோ உங்களுக்கு தெரியாதா? 1000 தான் இருந்தாலும் உங்கள் தந்தையாகிய தட்சனானவன் ஒரு யாகம் நடத்துகிறார். யாகம் நடத்துகிறாரா? எங்களிடத்தில் சொல்லவே இல்லையே. 1000 தான் சண்டை சச்சரவாக இருந்தாலும் உங்களுடைய தந்தையாகிய தட்சன் ஒரு யாகம் நடத்துகிறான். அந்த யாகத்திற்கு சிவபெருமானையும் அழைத்து விட்டு எப்படியாவது வந்து விடுங்கள் என்று ஒரு பாமை போட்டுவிட்டு அந்த பெண்கள் சென்று விட்டார்கள். இப்போது அன்னை சதிதேவியினுடைய மனதிலே பலத்த எண்ணம் தோன்றுகிறது. என்னுடைய தந்தை ஒரு யாகம் நடத்துகிறான், அந்த யாகத்திற்கு என்னை அழைக்கவில்லை. தேவதைகள் எல்லாம் போய்கொண்டிருக்கிறார்கள். நம்மை போன்ற சாதாரண மனிதர்களாக இருந்தால் என்ன நினைப்பார்கள் தெரியுமா? இந்த தேவர்களுக்கு நன்றியே கிடையாது. அன்றைய காலத்திலே தேவர்களுக்கு அமுதத்தை கொடுக்க வேண்டும் என்று வாசுகி என்கின்ற பாம்பை எடுத்து கடலை கடைகின்ற பொழுது ஆழகால விஷமானது வந்தது. அந்த ஆழகால விஷத்தை உண்டு உலகத்தை காப்பதற்காக கரைக்கண்ட ஈஸ்வரரால் இங்கு அமர்ந்திருக்கிறானே, இப்பேற்பட்ட இறைவனுக்கு அழைப்பு கொடுக்காத ஒரு யாகத்திற்கு, இந்த தட்சன் செய்கின்ற யாகத்திற்கு இந்த தேவதைகள் எல்லாம் சொல்லுகிறார்களே, இவர்களுக்கு நன்றி இருக்கிறதா என்று கேட்க வேண்டிய சக்தி சதிதேவியானவள் அதனை எல்லாம் விட்டுவிட்டு தட்சனிடம் சிவபெருமானிடத்திலே வருகிறார். சிவபெருமானிடத்திலே வந்தவுடனே சிவபெருமானிடத்தில் கேட்கிறார், ஐயனே வணக்கம், என்னுடைய தந்தை ஒரு யாகம் நடத்துகிறார். சரி, நடத்தட்டும். என்னுடைய தந்தை நடத்துகின்ற யாகத்திற்கு காண்பதற்கு என்னுடைய சகோதரிகள் அனைவரும் அவர்களுடைய கணவன் கூட வருவார்கள். ஆனால் நானும் அங்கு செல்ல வேண்டும், நாம் அங்கு செல்லுவோம். இதனை பார்த்த உடனே தட்சன் சிவபெருமான் அப்படியே பார்த்தாரா? பார்த்த உடனே அன்னை கூறுகிறாள், ஐயனே, நீங்கள் பிறப்பு இறப்பு என்று ஒன்று இல்லாதவர்கள். நானோ அப்பா அம்மா சொந்தம் பந்தம் உறவு என்கின்ற பல்வேறு சூழலில் வாழ்ந்தவள். ஆதலால் என்னுடைய சகோதரிகள் உறவினர்கள் எல்லாரும் இந்த யாகத்திற்கு வருவார்கள். அந்த யாகத்திற்கு நானும் செல்ல வேண்டும் என்று என்னுடைய மனம் எண்ணுகிறது. சாஸ்திரம் கூறுகிறது, என்னுடைய வீட்டில் ஒரு விசேஷம் நடக்கின்ற பொழுது தந்தையினுடைய வீடோ அல்லது கணவனுடைய வீடோ ஆலயங்களிலோ யாரும் அழைக்காமலே நான் போகலாம். ஆதலால் அவர்கள் அழைக்க வேண்டும் என்கின்ற ஒரு அவசியம் நமக்கு இல்லை. நாம் அந்த யாகத்திற்கு செல்லுவோம். நம்மீது எவ்வளவு கோபம் இருந்தாலும் என்னுடைய தந்தையாகிய தட்சன் பார்ப்பான், எவ்வளவு திட்டியும் என்னுடைய மகளும் மருமகனும் வந்திருக்கிறார்களே, ஆதலால் அவர்கள் நம்மை ஏற்றுக்கொள்ளுவார்கள், நாம் அங்கு செல்லலாம் என்று சதிதேவியானவள் சிவபெருமானிடத்திலே கூறுகிறார். என்னுடைய தகப்பன் ஒரு அறியாதவன், அஞ்ஞானி, நீங்கள் எல்லாம் அறிந்தவர். அவன் தவறு செய்து விட்டான். அந்த தவறினை ஏற்று மன்னித்துக் கொண்டு நாம் அங்கு செல்லுவோம். ஒருவேளை நாம் அங்கு செல்லவில்லை என்று சொன்னால் என்னுடைய தந்தையாகிய தட்சனிடத்திலே கேட்பார்கள், உன்னுடைய இளைய மகன் எங்கே என்று கேட்கின்ற பொழுது என்னுடைய இளைய மகன் இங்கு வரவில்லை
நான் அழைக்கவில்லை என்று சொன்னால் அது என்னுடைய தந்தைக்கு அவமானம் அல்லவா? ஆதலால் என்னுடைய தந்தையினுடைய அவமானத்தை தீர்ப்பதற்காகவாவது நாம் அங்கு செல்லுவோம் என்று சதிதேவியானவள் சிவபெருமானிடத்திலே கேட்கின்றார். இப்படி ஒவ்வொரு கதையாக கேட்கின்ற பொழுது அதை நம்முடைய முன்னோர்கள் ஒரு உதாரணமாக சொல்லுவார்கள். ஸ்ரீமத் பகவத்கீதையிலே 18 அத்தியாயங்கள் இருக்கின்றது. அதிலே ஸ்ரீமத் பகவத்கீதை துவங்குகின்ற பொழுது தர்மச்சேத்திரே குருச்சேத்திரே சமவேதா யுவோத்சக மாமக பாண்டவ சைவ கிம குருவத சஞ்சயா என அர்ஜுனை விஷாத யோகம் துவங்குகிறது. அதிலே அர்ஜுனனானவன் தன்னுடைய தேரோட்டியாக இருக்கின்ற கிருஷ்ணனிடத்திலே சொல்லுவான், கிருஷ்ணா, என்னை இந்த படைகள் இரு படைகளும் தெரியும்படி இந்த படைகளுடைய மத்தியிலே என்னை கொண்டு நிறுத்து. கிருஷ்ணர் என்ன செய்திருக்க வேண்டும்? பஞ்சமா பாவிகளாகிய துரியோதனருக்கு முன்பாக நிறுத்திவிட்டார் என்று சொன்னால் உடனே சட்டை ஆரம்பித்திருக்கும். அவர் அப்படி செய்யவில்லை. பீஷ்மருடைய முன்பாக கொண்டு நிறுத்தினார். அதனை அர்ஜுனன் பார்க்கிறான், என் முன்னாடி இருப்பது யார்? பாட்டி, தாத்தா, மாமா, மச்சனன், அண்ணன், தம்பி, இப்பேற்பட்டவர்களை எல்லாம் கொன்று என்னுடைய ராஜ்யத்தை நான் ஆள வேண்டுமா என்று, ஆதலால் நான் போர் செய்ய மாட்டேன் என்று வில்லையும் அம்பையும் கீழே போட்டது போல இங்க சதிதேவியானவள் தட்சன் செய்த அனைத்து தூற்றத்தையும் தவிர்த்து கொண்டு நாம் அங்கு செல்லலாம் என்று சிவபெருமானிடத்திலே முறையிடுகிறார். இதனை கேட்ட சிவபெருமான் அப்படியே சிரித்தாரா? சிரித்துவிட்டு கூறினாரா, சதி, நீ கூறியது எல்லாம் நியாயம்தான். ஒரு தந்தை வீட்டிற்கோ கணவன் வீட்டிற்கோ ஆலயத்திற்கோ நாம் அழைக்காமலே செல்லலாம். ஆனால் நாம் செல்லும் போது அவர்கள் நம்மில் குற்றம் காணாதவர்களாக இருக்க வேண்டும். நம்மிடத்திலே குறை காணாதவராக இருக்க வேண்டும். அப்பேற்பட்டவர்களுடைய வீட்டிற்கு நாம் செல்லலாம். ஆனால் சதி சொல்லுகிறார், அப்படி அல்ல, நான் தனியாவலாக செல்லுகிறேன். நீ சென்றால் உனக்கு அங்கு மங்களம்